ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி ட்ரிச்சி. இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர் அண்டு போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி சயின்ஸ் அண்டு சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் இருக்கிற முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து ஒன் பை ஒன்னாக கவர் பண்ணலான்னு இருக்கோம். மொத்தமாக 100 டாபிக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் வந்து எஸ்ஐ எக்ஸாம் அண்டு போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கான வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரி ரெவல்யூஷன்ஸ், வேளாண் புரட்சிகள் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இன்றைக்கான வீடியோ எதுக்கு, இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மஞ்சள் புரட்சி. மஞ்சள் புரட்சி எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க? எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் மஞ்சள் புரட்சி கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், நீல புரட்சி. நீல புரட்சிங்கிறது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க? மீன்கள் உற்பத்திக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மீன்கள் உற்பத்திக்காக கொண்டு வந்தது என்னது? நீல புரட்சி. இதை எப்படி நான் வச்சுக்கலாம்? மீன்கள் வந்து கடலில் இருக்குமா? ஸோ கடலோட நிறம் என்னது? நீலம். அதனால தான் அது நீல புரட்சின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், பல்ப்பு புரட்சி. பல்ப்பு புரட்சி வந்து எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா, தோல் மற்றும் மரபுசாரா பொருட்கள் உற்பத்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பல்ப்பு புரட்சி எதுக்கு? தோல் மற்றும் மரபுசாரா பொருட்கள் உற்பத்தி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், தங்க நூலிலை புரட்சி. தங்க நூலிலை புரட்சி எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா, சணல் பொருட்கள் உற்பத்தி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பாருங்கள், மஞ்சள் புரட்சி எதுக்கு? எண்ணெய் வித்துக்கள் உற்பத்திக்கு. நீல புரட்சி எதுக்கு? மீன்கள் உற்பத்திக்கு. அடுத்தது பல்ப்பு புரட்சி எதுக்கு? தோல் மற்றும் மரபுசாரா பொருட்கள் உற்பத்திக்கு. அடுத்தது தங்க நூலிலை புரட்சி எதுக்கு? சணல் உற்பத்திக்கு. அடுத்தது பாருங்கள், பொன் புரட்சி. பொன் புரட்சி எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க? பழங்கள், தேன், தோட்டக்கலை பயிர்கள், இது மூன்றோட உற்பத்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த பொன் புரட்சி. அடுத்தது பாருங்கள், சாம்பல் புரட்சி. சாம்பல் புரட்சி எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க? உரங்கள் உற்பத்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், இளஞ்சிவப்பு புரட்சி. இளஞ்சிவப்பு புரட்சி எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க? வெங்காயம், இறால் மற்றும் மருந்து பொருட்கள் உற்பத்திக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வெங்காயம், இறால் இது ரெண்டுமே வந்து இளஞ்சிவப்பு கலரில் தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நான் வச்சுக்கலாம். ஸோ இளஞ்சிவப்பு புரட்சின்னு என்னென்ன? வெங்காயம், இறால் மற்றும் மருந்து பொருட்கள், இது மூன்று உற்பத்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், பசுமை புரட்சி. பசுமை புரட்சி எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா, அனைத்து வேளாண் உற்பத்தியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பசுமை புரட்சி வந்திருக்கும். அனைத்து வேளாண் உற்பத்திக்காக கொண்டு வந்தது தான் இந்த பசுமை புரட்சி. அடுத்தது பாருங்கள், வெள்ளி புரட்சி. வெள்ளி புரட்சி வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க? முட்டை மற்றும் கோழி உற்பத்தி. ஸோ வெள்ளி புரட்சி எதுக்கு? முட்டை மற்றும் கோழி உற்பத்தி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், வெள்ளி இலை புரட்சி. வெள்ளி இலைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பருத்தி உற்பத்தி. ஆல்ரெடி நம்ம வந்து தங்க நூல் இலை பார்த்தோம், அது என்னது? சணல் உற்பத்தி. அதே மாதிரி வெள்ளி இலைன்னு பார்த்தீங்கன்னா பருத்தி உற்பத்தி. அடுத்தது பாருங்கள், சிவப்பு புரட்சி. சிவப்பு புரட்சின்னு என்னது? இறைச்சி மற்றும் தக்காளி உற்பத்தி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இது ரெண்டுமே வந்து ரெட் கலரில் தான் இருக்கும். ஸோ அதனால் அதை வச்சு நான் வச்சுக்கலாம். சிவப்பு புரட்சின்னு என்னது? இறைச்சி மற்றும் தக்காளி உற்பத்தி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், வட்ட புரட்சி. ஸோ வட்ட புரட்சின்னு என்னது? உருளைக்கிழங்கு உற்பத்தி. உருளைக்கிழங்கு வந்து நம்மளுக்கு வட்டமாக இருக்காது, வட்டமாக இருக்குன்னு நம்ம நினச்சிக்கலாம். ஸோ வட்ட புரட்சிங்கிறது வந்து உருளைக்கிழங்கு உற்பத்தி. அடுத்தது பாருங்கள், வெண்மை புரட்சி. ஸோ வெண்மை புரட்சி எதுக்காக? பால் உற்பத்திக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஒன் செகண்ட் பார்த்துடலாம். வெள்ளி புரட்சி எதுக்கு? முட்டை மற்றும் கோழி உற்பத்திக்காக கொண்டு வந்தது. அடுத்து வெள்ளி இலை புரட்சி எதுக்குன்னு பாருங்கள், பருத்தி உற்பத்திக்காக கொண்டு வந்தது. சிவப்பு புரட்சி எதுக்காக கொண்டு வந்தது? இறைச்சி மற்றும் தக்காளி உற்பத்திக்காக கொண்டு வந்தது. வட்ட புரட்சி எதுக்கு? உருளைக்கிழங்கு உற்பத்திக்காக கொண்டு வந்தது. வெண்மை புரட்சி எதுக்கு? பால் உற்பத்திக்காக கொண்டு வந்தது. ஸோ அவ்வளோதான் மக்களே, இதுதான் வந்து முக்கியமான வேளாண் புரட்சிகள். இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. இந்த வீடியோக்கான PDF உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வந்து சென்ட் பண்ணி விடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.